வேகப்பந்து வீச்சால் தலையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் பிலிப் ஹியூஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு கிரிக்கெட் உலகம் அஞ்சலி செலுத்தி வருகிறது. தெற்கு ஆஸ்திரேலிய அணி வீரர் பிலிப் ஹியூஸ் எதிரணியின் சியன் அபாட் வீசிய பவுன்சரை எதிர்கொண்ட போது எதிர்பாராத விதமாக பந்து ஹியூஸின் தலையை தாக்கியது. இதனால் தலையில் பலத்த காயத்துடன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஹியூஸ் மூளையில் ஏற்பட்ட உள் இரத்த கசிவு காரணமாக சிகிச்சை பலனின்றி கோமா நிலையிலேயே உயிரிழந்தார். ஹியூஸின் மறைவிற்கு ஆஸ்திரேலிய அணியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள், உறவினர்கள், கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கோம். பிலிப்ஸ்க்கு கிரிக்கெட் தான் உயிர் மூச்சாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கிரிக்கெட் விளையாடினது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனினும் மருத்துவமனையில் வேலை செய்கிற அனைத்து ஸ்டாஃப்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கோம். தலையில் அடிபட்ட போது ஹியூஸ் பழைய ஹெல்மெட்டை அணிந்திருந்ததால் தான் ஹியூஸுக்கு காயம் ஏற்பட்டதாக தலைக்கவச தயாரிப்பு நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. சக நாட்டு வீரர்கள் மட்டுமின்றி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் ஹியூஸின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துள்ளனர். நாங்கள் எல்லோரும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளோம். உலகம் முழுவதும் யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடினார்களோ, கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்களோ அல்லது கிரிக்கெட் விளையாடும் குழந்தைகளை வீட்டில் உடைய பெற்றோர் அனைவரும் இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போயுள்ளனர். எங்களுடைய பிரார்த்தனைகளை பிலிப் ஹியூஸின் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் உரித்தாக்குகிறோம். ஹியூஸின் மறைவை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் ஹியூஸின் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அகால மரணமடைந்த பிலிப் ஹியூஸுக்கு கிரிக்கெட் வீரர்கள் தெரிவித்த இரங்கல்களை இனி பார்க்கலாம். அதிர்ச்சி மற்றும் கவலை அடைந்தேன் பிலிப், எங்கள் மனதில் வாழ்கிறீர்கள் என இந்திய கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணி பயிற்சியாளர் டேரன் லீமன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாங்கள் அனைவரும் உங்களை இழந்துள்ளோம். ஹியூஸ் உறவினர்களுக்காக பிரார்த்திக்கிறோம் என தெரிவித்துள்ளார். ஹியூஸ் இறப்பு அதிர்ச்சியான செய்தி என்று ஹியூஸ் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் கிளான் மெக்ரத் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க வீரர் டூப்ளிசி வெளியிட்டுள்ள செய்தியில், ஹியூஸ் இறந்ததை நம்ப முடியவில்லை என்று அவரது உறவினர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். கிரிக்கெட் உலகிற்கு இன்று துக்க நாள் என நியூசிலாந்து வீரர் மார்டின் கப்தில் குறிப்பிட்டுள்ளார். ஹியூஸின் மரணம் அதிர்ச்சி அளிப்பதாக சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க வீரர் டிவில்லியர்ஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஹியூஸ் மரணம் அறிந்து இதயம் நொறுங்கியதாகவும் கிரிக்கெட் வரலாற்றில் இது ஒரு கருப்பு நாள் என்றும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூஸின் மரணத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். Death of Philip Hughes has shocked and dismayed ஹியூஸின் மரணம் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மில்லியன் கணக்கான ஆஸ்திரேலியர்கள் இந்த செய்தியால் கலங்கி போயுள்ளனர்.